வாங்க அம்மா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் இங்க ஓடி வாங்க. ஏன்டி சின்ன பொண்ணு இப்படிதான் நேத்து கூப்பிட்டு ஓடியாந்தே குப்பரை எத்தி விழுந்துட்டேன் டி. பெருசா ஒன்னும் அடிபடலையேக்கா. நான் விழுந்தேன்னு சொன்னது உனக்கு கவலை இல்ல, எனக்கு அடிபடலையே தான் உனக்கு வருத்தம் என்ன? ஏக்கா, கீழே விழுந்தா ஒரு கை உடையணும் இல்ல கால் உடையணும், அட்லீஸ்ட் உயிராவது போகணும். ஒண்ணும் இல்லாம கீழே விழுந்து என்னக்கா பிரயோஜனம்? அது சரி, நீ எல்லாம் ஒரு ஆளுனே, நீ விக்க வியாபாரத்தை வாங்குறேன் பாத்தியா, என்ன சொல்லணும்? ஆமா சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன வியாபாரம்? பார்த்தாலே தெரியுது பொம்மை கடை தானே. அது சரி, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய், சின்ன பொண்ணு சொல்வது மட்டுமே மெய். அப்ப என்னதாண்டி சொல்ல வர? ஆமா, எதுக்கு இந்த பேய் பொம்மையெல்லாம் வித்துக்கிட்டு இருக்க? எக்கா, நீங்க பொம்மை கடைன்னு சொன்னதே தப்பு. இதுல பேய் பொம்மை கீ பொம்மைங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். பேய் பொம்மைன்னு சொல்லாதீங்க, எல்லாமே சின்ன பொண்ணு மாதிரி ஒல்லி குச்சியாத்தான் இருக்கு. குச்சி பொம்மைன்னு சொல்லுங்க. ஆமா, நீ அப்படியே குந்தாணி கருப்பி மாதிரி இருக்க பாரு, வாய மூற்றி தெத்துப்பள்ளி. ஐயோ ஐயோ, உங்க சண்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு பொம்மை ஒண்ணு என்ன ரேட்டுன்னு சொல்லு. அது பொம்மைக்காரன்ட்ட தான் போய் கேட்கணும். அப்ப இது வாங்கட இல்லையா? இந்த கடை என் கடை தான், ஆனா நான் விக்கிறது பொம்மை இல்ல. ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வைக்கியேட்டி. என்னதான் சின்ன பொண்ணு உனக்கு ஆளு வளர்ந்திருந்தாலும் அறிவு கொஞ்சம் கூட வளரலடி. அது சரி, அதை யார் சொல்றது? நானாவது ஆள் வளர்ந்திருக்கேன், நீ அது கூட வளரலையேடி. கிறிஸ்மஸ் டயத்துல ஸ்டார் வித்தா பலூன் வித்தா ஓகே. இப்ப ஏதாவது கிறிஸ்மஸ்க்கு உண்டான பொருள் வித்தனை எல்லாரும் ஓடி ஓடி வாங்குவாவல்ல. இப்படி பொம்மை கடையை போட்டுக்கிட்டு இருக்க, ஒருவேளை சாண்டா கிளாஸ் வந்து வாங்குவாரு பாத்தியா? சாண்டா கிளாஸையும் எதிர்பார்க்கல, கூலிங் கிளாஸையும் எதிர்பார்க்கல. இது முதல்ல பொம்மை கடையே இல்ல. சின்ன பொண்ணு, ஒரு போட்டு போட்டேன்னு வச்சுக்கேன், செவடி சும்மா தவிடுதீங்க போயிரும். பின்னாடி ஃபுல்லா பொம்மை அடிக்க வச்சுட்டு பொம்மை கடையில நின்னுட்டு இருக்கேன். அடியே, எங்கடி என்ன பேச விட்டுறீங்க? நீங்களா வர்றீங்க, நீங்களா ஒண்ணு சொல்றீங்க, நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. என்ன ஒரு நிமிஷம் பேச விடுங்க டி. பேசுமா பேசு, உனக்கு ஒரு மேடை போட்டுனாலும் தரேன், தயவு செய்து பேசு. என் பின்னாடி இருக்கிறதெல்லாம் பொம்மை தான், ஆனா இது பொம்மை கிடையாது. எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் ஒன்ன போல மின்னுமா, பதில் சொல்லம்மா. இதந்தானே இதந்தானே இதந்தான குயிலே, அந்தானே இதந்தானே என்னோட மயிலே. தஞ்சாவூர் மணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. சோ அப்பா, நான் தான் பாட்டு பாடுவேன், எல்லாரும் ஆளாளுக்கு பாட்டு பாடுனீங்கன்னா நான் என்ன பாட்டு பாடுறது? அப்ப இது என்ன கடன் சொல்லிட்டி? பொம்மைன்ற இல்லன்ற? மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்க மாதிரி பொம்மை பாதி கேக் பாதி கலந்து செய்த பொம்மை கேக். என்னடி சொல்ற? உன் பின்னாடி இருக்குது கேக்கா? ஆமா, பேக்கு. என்னடி சைக்கிள் கேப்ல என்ன பார்த்து பேக்குன்ட்ட? அப்படி இல்ல ராணியக்கா, ஆமா கேக்கு தான் அப்படின்னு சொன்னேன், உங்க காதுல அப்படி விழுந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, கிறிஸ்மஸுக்கு தேவையான பொருளை தானே வித்துட்டு இருக்கேன். ஆமாண்டி, கேக் எல்லாம் பாக்குறதுக்கு அச்சசபிள் அப்படியே பொம்மை மாதிரி இருக்கு. வாங்கக்கா, வாங்க வாங்க, எல்லாரும் கேக் வாங்கிக்கோங்க. கிறிஸ்மஸுக்கு வீட்ல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம். தைப்பொங்கலுக்கு நம்ம வீட்ல பொங்கல் வைக்க மாதிரி, தீபாவளிக்கு கருவாட்டு கறி வைக்க மாதிரி, கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டுவாங்க போல. என்ன சின்ன பொண்ணு? எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது முன்னாடியும் இனிப்பு சாப்பிட சொல்லியிருக்கேன். நல்லா தான் சொல்லியிருக்காங்க. பல்லு சுத்தாவதட்டி. ஐயோ அக்கா, நாங்க அம்மா மட்டும் சொல்லக்கா. பாத்தீங்கன்னா இந்து சக்கரை பொங்கல் பண்ணுவாங்க, கிறிஸ்டின்ஸ் அவங்க வீட்டுல கேக் வெட்டுவாங்க, அப்புறம் முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா பிரியாணி பண்ணுவாங்க. சின்ன பொண்ணு, பிரியாணி ஒண்ணு இனிப்பு கிடையாதட்டி. ஏய், ஏதாவது ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கும்போது குறுக்க குறுக்க பேசினா மூக்குல ஏத்திரும் பாத்துக்க. சரி, உன் வாய்க்கு வரத என்னத்தையாவது அடிச்சு விடு. நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்ல, அதனால வீட்டுல கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா நான் கிறிஸ்டினே இல்லையே. எக்கா, கிறிஸ்டின்ஸ் தான் கிறிஸ்மஸை கொண்டாடணும் யார் சொல்லியிருக்கா? யாருக்கெல்லாம் கேக் சாப்பிடணும்னு ஆசை இருக்கா அவங்க எல்லாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடலாமே. கேக் விக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசுற பாரு. ஆனா சின்ன பொண்ணு, இவ்வளவு அழகா கேக் செஞ்சது யார் சின்ன பொண்ணு? நானும் சொன்ன நம்பவா போறீங்க? சின்ன பசங்க இப்பெல்லாம் இந்த பொம்மை கேக் தான் நிறைய ஆர்டர் பண்றாங்களாம், அதனால பொம்மை கேக்கே வாங்கி வித்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு கேக் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தா, அக்கா எனக்கும் நிறைய ஆஃபர் ஏதாவது இருந்தா சொல்லுங்கக்கா. நான் வேற யார்ட்டமா ஆர்டருக்கு தேடுற, நானே தர்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி ஆச்சு, நமக்கு கொஞ்சம் வருவா வந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி கேக் ஆர்டர் கொடுத்துட்டேன். வேணா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. சின்ன பொண்ணு, கேக் எல்லாம் பாக்கிறதுக்கு அப்படியே பொம்மையாட்ட இருக்குட்டி. சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்ஸா எல்லாம் போட்டு வச்சிருக்கு. அட லூசு, இதெல்லாம் ட்ரெஸ் கிடையாது, உள்ள இருக்கிறே பொம்மை, அது மட்டும் தான் பிளாஸ்டிக். சுத்தி சுத்தி ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கேக்கு, அது மேல கலர் கலரா போட்டு வச்சிருக்கலாம் கிரீம், எல்லாமே சாப்பிடலாம் டி. ஐயோ, என்னடி சொல்ற? வாயெல்லாம் ஒரு தேட்டி, இப்பவே திங்கணும் போல இருக்கு. ஆமா, என்ன ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்க?
ஒரு கேக்கு 1.5 லட்சம் ரூபாட்டி. எப்பனே காமெடி தான்டி உனக்கு. ஒரு கேக்கு 800 ரூபாய். அடி அம்மாடியோ, நீ என்னடி யானை வேலை குதிரை வேலை சொல்லிக்கிட்டு இருக்கவ? கேக்கு விலை கூடனது கூட காரணம் நான் இல்லக்கா, கிறிஸ்மஸ் தான். என்னமோ சாண்டா கிளாஸ் தாத்தா தான் ரேட் எல்லாம் கூட்டிக்கு சொன்ன மாதிரி சொல்லுவேட்ட இருக்க. கேக் செய்யறதுக்கான மூலப்பொருள் இருக்குல்ல, முட்டை. முட்டையோட ரேட்டு ரொம்ப அதிகமாயிருக்கு. சும்மா ரீல் சுத்தாத சின்ன பொண்ணு. முட்டை எப்பவும் 6 ரூபாய் தானே, வேணா ஒரு 50 பைசா கூடி இருக்கும். ரேட் என்னப்போ 50 பைசா 1 ரூபாய் தான் கூடுது. ஆனா முட்டை கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்டி கோழி எல்லாம் முட்டை போட மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்கோ? கோழில ஒன்னும் ஸ்ட்ரைக் பண்ணலட்டி. முட்டையெல்லாம் வெளிநாட்டுக்கு அதிகப்படியான அளவுல ஏற்றுமதி செய்தாங்களாம். அதனால இப்போதைக்கு முட்டை விலை அதிகமா தான் இருக்கு. கிறிஸ்துமஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா முட்டை விலை குறையும்னு சொல்லியிருக்காங்க. முட்டை விலைக்கும் வெளிநாட்டுக்கு முட்டை போறதுக்கும் என்னடி சம்பந்தம்? வெளிநாடுகள்ல நிறைய நாடுகள்ல கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்றதுனால அவங்களுக்கு முட்டை பற்றாக்குறை ஏற்படுறதுனால இந்தியால இருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கு. ஏன்டி வெளிநாட்டு கோழி எல்லாம் முட்டை சரியா போடாதோட்டி? எல்லா கோழியும் முட்டைலாம் போடும் டீ. ஆனா நிறைய கேக் செய்தனால முட்டை பத்தலன்ட்டு இங்க இருந்து வாங்கியிருக்காங்க டீ. ஓஹோ, அவங்க முட்டை வாங்கலனா தான் நமக்கு முட்டை ரேட்டு குறையும், அப்படித்தானே சொல்ல வர? ஆமா ஆமா, இப்ப கொஞ்சம் கேக்குக்கு ரேட் அதிகமா தான் இருக்கும். வேணா வாங்கிக்கோங்க. இல்லாட்டி இப்பதான் 4 பசங்க என் அம்மா போய் கூட்டிட்டு வரேன் கேக் வாங்குறதுக்குன்னு ஓடி இருக்காங்க. சீக்கிரம் வாங்கிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு வேணா சீக்கிரம் வாங்கிக்கோங்க. கேக் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பொம்மை கேக்க பார்த்தா ஆசையில சாப்பிட்டுருவாங்க டீ. பார்க்க சூப்பரா இருக்கு டீ. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு கேக்க கொடுத்துரு டீ. என்னதான் காசு செலவானாலும் இந்த மாதிரி பண்டிகைகளை நம்ம கொண்டாடும் போது குடும்பத்தோட இருந்து சந்தோஷமா இருக்கும் டீ. சரியா சொன்னீங்க ராணி அக்கா. இந்தாங்க, உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. சின்ன பொண்ணு, இந்த பிங்க் கலர் சூப்பரா இருக்கு, எனக்கு அந்த கேக் கொடுறீ. எனக்கு அந்த பச்சை கலர் நல்லா பிடிச்சிருக்கு, அந்த பச்சை கலர் தரியா? சின்ன பொண்ணு, எனக்கு அந்த ப்ளூ கலர் கேக் கொடுறீ. இந்தாங்க, வாங்கிக்கோங்கக்கா. சின்ன பொண்ணு, இந்த பார்பி பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல? ஐயோ, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லாத. பார்பி பொம்மையா இருக்கும் போதே தூக்கு மாட்டி தொங்கிருமிட்டி. போடி, உனக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு போடுறாம. ஏண்டி பாப்பாத்தி, இதுல என்னடி எனக்கு பொறாம? கொஞ்சம் மாதிரி பொருந்துற மாதிரி சொல்லிடி. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையும் இல்ல குளத்தாமையும் இல்ல. சின்ன பொண்ணு, இந்த கேக்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேக்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு. என்ன பண்றது, கேக்குக்கு கண்டிஸ்டி கழிக்கிற மாதிரி பக்கத்துல நீ இருக்கல்ல, கேக்கு இன்னும் கொஞ்சம் அழகா தான் தெரியும். ஏன்டி சின்ன பொண்ணு, அப்ப நான் அழகா இல்லன்றியோ? கண்ணாடியில போய் பாரு, நீயே கதறி கதறி அழுவ. ஏன் சின்ன பொண்ணு, கண்டிப்பா கேக் வெட்டி தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணுமா? கேக்க வெட்டினீங்கன்னா நல்லது நடக்கும்க்கா. யாருக்கிட்ட நல்லது நடக்கும்? வேற யாருக்கு நல்லது நடக்கும்? இந்த மாதிரி கேக்கு செய்யறவங்களுக்கும் என்ன மாதிரி அதை வாங்கிட்டு வந்து விக்கிறவங்களுக்கும் தான். சரியா சொன்னடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இங்கே நான் விற்கிற கேக்கில், அதாவது பார்பி கேக்கில் உங்களுக்கு எந்த கலர் பார்பி கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த கிறிஸ்மஸை ரொம்ப சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. எல்லாருக்கும் மகின் வியூஸின் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுல கேக்க வெட்டி கொண்டாடுங்க. மறக்காம கேக்க எனக்கு அனுப்பி வச்சிருங்க. நானும் தின்னு பார்த்துட்டு உங்க வீட்டு கேக்க நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். இந்த கேக் வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிருங்க.